ஸோ போன கிளாஸை நம்ம இதோட நிறுத்தினோம். யுக்தம் இதி வதன்னு ராஜா தம் ஆதாய ஊர்வசீகத சித்தः பர்யுத்சுகம் ஆத்மானம் வினோதயிதும் வசந்த அவதார சுபகம் பிரமதவனம் அகச்சது. ஸோ இந்த மாதிரி அவ ரெண்டு பேரும் விதூஷகனும் இந்த ராஜாவும் பேசிக்கிறதுல பேசிண்டே அவ வந்து அந்த அஹ், அந்த என்ன சொல்றது, ஒரு நல்ல உத்தியானம் ஒண்ணு, பிரமதவனம்ங்கிறது அந்த பேலஸ ஒட்டி இருக்கிற உத்தியானம். அதை நோக்கி அவ ரெண்டு பேரும் போறா. யாரு? இந்த விதூஷகனும் ராஜாவும். அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. படிக்கிறீங்களா? ஆ. तत्र च भ्रमरसङ्कटपतितैः சங்கட कुसुमनिकर स- சங்கட்ட सङ्कट्टपतितैः இல்ல, कुसुम சங்கட்ட. சங்கட்டம்னா ட்ரபுள்னு அர்த்தம். சங்கட்டனம்னா உரசறதுன்னு அர்த்தம். सङ्- ரப்பிங்கிற அர்த்தம். சங்கட்டனம் அப்படின்னா सङ्गट् सङ्कट्टपतितैः कुसुमनिकरैः ம், कृतोपचारमिव ம், विविक्तमदिमुक्तलतामण्डपं प्रविश्य ம், रमणीयं मणिशिलापट्टकमध्यासीनः ம், सुराङ्गनासङ्गतमेव ம். विस्रब्धालापं कर्तुम् आरब्धो राजा मानवकं मानवकम मानवकम् अभानीत्. ஆமா. சோ தத்ரச்ச. சோ மேலும் இப்போ அந்த பிரமதவனத்துக்கு உள்ள நுழைஞ்சப்புறம் பிரமர சங்கட்ட பதிதைஹி குசும நிகரைஹி கிருத உபசாரம் இவ விவிக்தம் அதிமுக்த லதா மண்டபம் பிரவிஷ்ய. அதிமுக்தம்ங்கிறது இட் இஸ் a நேம் ஆஃப் ஃப்ளவர். சரியா? அதிமுக்த புஷ்பம்ங்கிறது. சோ அந்த அந்த அதிமுக்த லதா மண்டபம்னா அந்த அதிமுக்தம்ங்கிற ஒரு கொடி, அதனால செய்யப்பட்ட ஒரு மண்டபம். இந்த அபார்ட்மெண்ட்லாம் நம்ம கசீபோலாம் உட்ல பண்ணி வச்சிருக்காளோ. ஸோ இந்த லதா மண்டபம்ங்கிறது நிறைய க்ரீப்பர்ஸ் இருக்கும். கார்டன்ல இருக்கிற ஒரு சீட்டிங் ஏரியா விச் இஸ் கவர்டு வித் க்ரீப்பர்ஸ். சரியா? ஸோ அது வந்து எப்படியா அப்படின்னா, அப்படிப்பட்ட லதா மண்டபம் சக ராஜா பிரவிஷ்ய உள்ள நுழைஞ்சிட்டு ரமணீயம் மணிஷிலா பட்டகம், அழகாக இருக்கின்ற மணிஷிலானா கல்லுன்னு அர்த்தம். மணிஷிலா பட்டகம்னா மணினால ஆக்கப்பட்ட, பட்டகம்னா ஒரு ஒரு இது ஸ்லாப் மாதிரி, திண்ண திண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மணிஷிலா, அந்த மணி கற்களால செய்யப்பட்ட அந்த பட்டகத்துல அத்தியாசீனக உட்கார்ந்தவராக என்ன பண்ணார் அப்படின்னா, சுராங்கனா சங்கதமேவ விஸ்ரப்த ஆலபம் ஆலாபம் கர்த்தும் ஆரப்தா. சுராங்கனா சங்கதம் அப்படின்னா, சுராங்கனாங்கிறது இங்க ஊர்வசி. சோ அந்த சுராணாம் அங்கனாவோ. சோ அந்த சுராங்கனா சங்கதம்னா அவளை பத்தின விஸ்ரப்த ஆலாபம். நல்ல விஸ்ரப்தம்னா யாரும் இல்லாததுனால நல்ல ஒரு கான்பிடன்ஸோட, நல்ல ஒரு நம்பிக்கையோட, இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா the king doesn't know that the விதூஷகா has revealed the truth to the நிபுணிகா. ஸோ விஸ்ரப்த ஆலாபம் கர்த்தும் ஆரப்தா, அதை பண்றதுக்கு அவன் ரெடியானான். அப்படிப்பட்ட அந்த ராஜா மாணவகம் அபானித். ஸோ இப்ப வந்து தத்ரச்ச அப்படிங்கிற இடத்துல அந்த பிரமதவனே பிரமர சங்கட்ட பதிதைஹி குசும நிகரைஹி. நிகரம்னாலே சமூகம்னு அர்த்தம். குசுமானாம் நிகரம், குசுமங்களினுடைய அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த குசும நிகரங்கள் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பிரமர சங்கட்ட பதிதைஹி. பிரமராணாம் சங்கட்டனம்னா தேக்கிறது, ரப் பண்றது. பிரமரங்கள் உட்கார்ந்ததுனால விழுந்த, சரியா, பிரமரங்கள் அங்க தேனை பருகணும்னு வந்து அந்த குசுமங்கள் மேல உட்கார்றது. அந்த பிரமராணாம் சங்கட்டைஹி பதிதாகா தைஹி பிரமர சங்கட பதிதைஹி குசும நிகரைஹிக்கு போறது. குசுமானாம் நிகரஹ குசும நிகரஹ தைஹி குசும நிகரைஹி. சோ வந்து அதனால அவன் உள்ள போறான். அந்த அந்த குசுமங்களினுடைய அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கீழே விழுந்திருக்கு பார்த்தேளா, அவைகளினால செய்யப்பட்ட உபச்சாரம் அப்படின்னா அவைகள் வந்து ஒரு 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 வரவேற்பு கொடுக்கிற மாதிரி இருக்கான். சோ உபச்சாரம் அப்படின்னா அந்த கிருத்த உபச்சாரம்ங்கிறது எதுக்கு போறதுன்னா அந்த மணிஷிலா பட்டகத்துக்கு போறது. அந்த மணிஷிலா பட்டகம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிரமரங்களினுடைய உரசுதலினால் விழுந்த குசுமங்களினுடைய பூக்களினுடைய குவியலினால் கிருத உபச்சாரம் இவ மணிஷிலா பட்டகத்தை அத்தியாசீனக ராஜா மாணவகம் அபானித் அப்படின்னு அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா இருக்கா? சோ பிரமரானாம் சங்கட்டः பிரமர சங்கட்டः பிரமர சங்கட்டைஹி பதிதாः பிரமர சங்கட்ட பதிதாः
தைஹி பிரமர சங்கட்ட பதிதைஹி குசுமானாம் நிகரஹா குசும நிகரஹா தைஹி குசும நிகரைஹி. ஸோ இந்த பிரமர சங்கட்ட பதிதைஹிங்கிறது இந்த குசும நிகரைஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? ஆ? So, அந்த குசுமனிகரைஹி அந்த குசுமனிகரங்களினால் கிருத உபசாரம் இவ கிருதஹ உபசாரஹ ஏன சக தம். அது வந்து இந்த இதுக்கு போறது, இந்த மணிஷிலா பட்டகம்க்கு போறது. எது ஒண்ணுத்தினால அந்த ராஜாவானவன் உபசாரம் பண்ணப்பட்டானோ, சோ அந்த மணிஷிலா பட்டகத்துல இந்த பிரமரங்களினால தள்ளப்பட்ட குசுமங்களினுடைய அந்த குவியல் வந்து விழுந்து கிடக்கு. சோ அது விழுங்குறதுனால என்ன அப்படின்னா, அந்த இது ரெட் கார்பெட் போட்டு ஃப்ளவர்ஸ் தூவி வரவேற்பாளோனோ அந்த மாதிரி இருக்கு ராஜாவினுடைய என்ட்ரி இன்டு தி பிரமதவனம். சோ கிருத உபசாரம் இவ விவிக்தம். விவிக்தம்னா ஜனரஹிதம்னு அர்த்தம். யாரும் இல்லாத விஜனம். விஜனம். அதிமுக்த லதா மண்டபம். அதிமுக்தம் அப்படிங்கிறது ஒரு புஷ்பம். சோ அதிமுக்தஸ்ய லதா, அதனுடைய ஒரு கொடி, அந்த லதாயாக மண்டபம், லதா மண்டபம் பிரவிஷ்ய ரமணீயம் அப்படின்னா மனதுக்கு ரொம்ப அழகாக இருக்கின்ற மணிஷிலா பட்டகம், அந்த மணியினால் ஜெம் ஸ்டெட்டட் பிளாட்ஃபார்ம். சரியா? அதான் மணிஷிலா பட்டகம். சரியா? சோ மணிஷிலா பட்டகம் அதை அத்தியாசீனக உட்கார்ந்தவராக, ஓகேவா, சாணச்சில இருக்கு, சக ராஜா சுராங்கனா சங்கதமேவ விஸ்ரப்த ஆலாபம். சோ சுராங்கனா அந்த அந்த உர்வசி சம்பந்தமான சங்கதம்ங்கிறது இங்க சம்பந்தகான்னு அர்த்தம். சம்பந்தமேவ விஸ்ரப்த ஆலாபம், ரொம்ப கான்பிடென்டா ஒரு ஆலாபம்ங்கிறது சம்லாபக சம்வாதக பேசின்னு இருக்கான். அதை கர்த்தும் பண்றதுக்கு ஆரப்தக ராஜா ஆரம்பித்தவரான அந்த ராஜா மாணவகம் அபானீத், அந்த மாணவக்கனான அந்த விதூஷகனை பார்த்து கூறினார். அபானீத்துங்கிறது பணத்தி இருக்கணும், அதனுடைய லுங்கு அபானீத். படிங்க. சரியா இருக்கா எல்லாருக்கும்? சரியா இருக்கா? மேல सखे अतिस्नेहः खलु कार्यदर्शीति अभिधीयसे. ம் ம் चिन् சரி. படிச்சுடுங்க அந்த படிச்சுட்டு ஓகே. சிந்தயதாம் உபாயோ யதா சபல பிரார்த்தனோ பவேயம் இதி. சோ சகே அதிஸ்நேக கலு காரியதர்ஷி இது அபிதீயசே. யார் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டோ, அதாவது ரொம்ப ஸ்நேகத்தோட, ஸ்னேகா அப்படின்னாலே பிரியகான்னு அர்த்தம். அதிஸ்நேகான்னா ரொம்ப ஒரு பிரியத்தோட இருக்கிறவா தான் காரியதர்ஷி அப்படின்னா தே வில் பி ஹெல்ப்ஃபுல். சரியா? என்ன சொல்றது, அவாதான் வந்து சரியான ஒரு பாதைய காமிப்பா. சரியா? அதிஸ்நேகா ஸ்நேகபாவத்தோட யுக்தா யஹ சயேவ கலு காரியதர்ஷி. சோ காரியம் தர்ஷயதி இது காரியதர்ஷின், காரியதர்ஷி. அவன் தான் சரியான வழியை காமிப்பான். இது அபிதீயசே. இந்த மாதிரி லோகோக்தி இருக்கு. லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, யார் வந்து ரொம்ப ஒரு ஸ்நேகபாவத்தோட இருக்காளோ அவாதான் சரியான பாதையை காமிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், இல்லையா? அதே மாதிரி சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய வக்தாஸ்ரோதாச்ச துர்லபா, இல்லையா? உலகத்துல வந்து பிரியத்தை பேசுறவா நிறைய பேர் இருப்பா, அப்பிரியமா இருக்கின்ற சத்தியத்தை கூறுறவா சில பேர் தான். விதுர நீதியில வரும். சோ அந்த மாதிரி அந்த அதிஸ்நேகத்தோட இருக்கிறவா தான் காரியதர்ஷி. அப்படின்னா சரியான வழியை காமிப்பான்னு லோகத்துல சொல்றது. சிந்தியதாம் உபாயோ யதா சபல பிரார்த்தனோ பவேயம் இது. சோ வந்து நான் என்ன அப்படின்னா, உபாயா சிந்தியதாம், ஒரு உபாயமானது உன்னால் யோசிக்கப்படட்டும். யதா அதனால, அதன் பொருட்டு, உன்னுடைய உபாயத்தை வச்சுண்டு அகம் சபல பிரார்த்தனகா பவேயம், நான் வந்து பை விச் ஐ கேன் சக்சீட் இன் மை மிஷன். புரியுறதா? இது அப்படின்னுட்டும் அபானி இதுதான் அவன் வந்து கேக்குறான் ராஜா. சரியா இருக்கா? மேல மேம் இதுல கலுங்கிறது தீர்க்கமா கொடுத்திருக்காளே, அது இல்ல. வந்து அது ஹரஸ்வமா தான் இருக்கணுமா? அது ஆமா ஆமா. அவ்யய பதம் தானே வரும் ஆக்சுவலா. எது இது ரேபத்துக்கு கலுங்கிறது தான். ரேபத்துக்கு தான். இதுக்கு ரேபம் பின்னாடி வந்தாதான் உங்களுக்கு தீர்க்கம் வரும். இங்க கலு தான், ஷார்ட் தான். முன்னையும் ஒரு பாடத்துல இந்த மாதிரி வந்தது பார்த்தோம். இருக்கு. சுரசரஸ்வதியில இது தீர்க்கம் மாத்திரம் நிறையவே இருக்கு. விதூஷகः பிராக அபிதீயசே அபிதீயசேன சொல்றது மத்தியம புருஷ இல்லையா? அபிதீயச கலு இல்ல அபிதீயதே. கர்மணி இல்லையா? ஆமா, அதான் கர்மணில மத்தியம புருஷ நீ ஏகவச்சனம். கூறப்படுகிறாய்.
ஆமா. நீ கூறப்படுகிறாயா? நீ கூறப்படுகிறாய். சாரி. அதிஸ்நேக சகே அபிதீயசே. அதிஸ்நேக கலுத்வம் அபிதீயசே. அதனாலதான் ஆர்யதர்ஷி உன்கிட்ட அபிதீயசே. சொல்றேன். ஆமா ஆமா. ஓ, ஓகே ஓகே. மேல विदूषकः प्राह दिव्यरसा अभिलाषिना भवता चातकव्रतं गृहीतम् ம் किमत्र किमत्र मया क्रियतां तत्र भवत्या उर्वश्याः प्रतिकृतिम् आलिख्य ताम् अवलोकयंस्तिष्ठ येन निर्वृत्तिम् एष्यति ते हृदयम् इति. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா விதூஷகா பிராக, விதூஷகன் கூறினான். இதுதான் இந்த ஆக இருக்கு பார்த்தேடா, இந்த ஆக வந்து என்ன அப்படின்னா புருனுடைய லட்டுன்னு போட்டிருக்கான். இஃப் யூ செக் ashtadhyayi.com, போன பாரத சங்கரம் கிளாஸ்ல கூட யாரோ ஒருத்தர் கேட்டான், நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஸோ விதூஷகா பிராக, விதூஷகன் கூறினான். கூறினான் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல தான் வருது. இது நம்ம நிறைய வி ஹவ் கம் அக்ராஸ் திஸ் ஆக. ஸோ இந்த ஆகங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி when it is not used in the லட்லகாரம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணல அப்படின்னா இத வந்து நம்ம திங்கந்த பிரதிரூபகம் அவ்யயம்னு போட்டுடலாம். we need not conjugate it as ப்ரூ லட்லகாரः பிரதம புருஷः ஏகவச்சனம் ஆக ஆகதுஹு ஆகுஹு. there is another ஆக for another தாத்து, அது லிட்டிலகாரத்துல வேணும். இது வந்து லட்டுலகாரம். ஆகனா உவாச்ச வதத்தின்னு அர்த்தம், புரியுறதா? உவாச்ச கூட கிடையாது, வதத்தி அப்படின்னு அர்த்தம். பட் இங்க வந்து பிராக அவன் கூறினான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியானோம். இஃப் இட் இஸ் அ டைரக்ட் ஸ்பீச் தென் ஆகங்கிறது சொல்றான் அப்படின்னு நம்ம பிரதம புருஷ ஏகவச்சனத்துல போட்டுட்டு ஹீ சேயிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஆகான்னு நமக்கு வந்து இப்ப வந்து பாஸ்டன்ஸ்ல வருதுனால இந்த ஆகாக்கு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா திங்கந்த பிரதிரூபகம் அவ்யயம்னு போட்டு வி டிக்ளைன் கான்ஜுகேட் இட் ஆஸ் அவ்யயம். எப்படி வந்து இப்ப நம்ம சிராய, சிரேன, சிராத்து இதெல்லாம் வந்து இட் இஸ் அன் அவ்யயம், விபக்தி பிரதிரூபகம் அவ்யயம். தெர் இஸ் நோ சிரஹ சிரவு சிராஹா, சிரம் சிரவு சிரான்னு நீ வந்து சுபந்த பிரத்யத்துல வந்து அதை டிக்ளைன் பண்ண முடியாது. அகாராந்தகா புல்லிங்கா சிரசப்தா அப்படின்னு போட முடியாது. யூ ஹாவ் டு சே இட் ஆஸ் சிரங்கிறது சிராய, சிராத்து, சிரேன அப்படிங்கிறது இட் இஸ் அன் அவ்யயம். வாட் டைப் ஆஃப் அன் அவ்யயம் அப்படின்னா விபக்தி பிரதிரூபகம் அவ்யயம். இதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து அகம் அஸ்மி வச்மி அப்படின்னு இருக்கு. அஸ்மி வச்மி அப்படிங்கிற இடத்துல அஸ்மிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அகம் சொல்லாமையே அந்த இடத்துல வந்து அஸ்மிங்கிறதுன்னு வெறும்ன போட்டாலே அகம் நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். சில இடத்துல அந்த அகம்னு வராம இடத்துல அந்த அஸ்மி வச்மிங்கிற வரும்போது அவைகளையும் நீங்க வந்து திங்கந்த பிரதிரூபகம் அவ்யயம்னு சொல்லிடணுங்க. ஸோ இந்த ஆக வந்து இதுதான். ஆகங்கிறது நீங்க லட்டுலகாரத்துல வந்துடுத்து அப்படின்னா யூ கேன் கான்ஜுகேட் இட் ஆஸ் புரு தாத்து லட்லகாரக பிரதம புருஷா ஏகவச்சனம் அப்படின்னு போட்டுடலாம் ரூபத்தை, இது கான்ஜுகேஷனை. ஆனா அது வந்து இப்போ பாஸ்டன்ஸ்ல வரும்பொழுது ஆகங்கிறது சொன்னான் அப்படிங்கிற இடத்துல லிட்டிலகாரத்துல வர ஆகங்கிற ரூபம் டசன்ட் சே அவதத்து உவாச்சங்கிற அர்த்தத்துல வரல. சோ அப்ப நம்ம அந்த ஆகவை வந்து எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா திங்கந்த பிரதிரூபகம் அவ்யயம். சரியா இருக்கா? சோ அதான் பிராக திவ்ய ரச அபிலாஷினா பவதா சாதக விரதம் கிரகீதம். சோ திவ்ய ரசம், திவ்ய ரசஸ்ய இந்த ஆக பத்தி சொன்னேன் இல்லையா, அது திருப்பி ஒரு தடவை சொல்லுங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல, அது இன்னொரு தடவை சொல்லிடுங்க தயவுசெய்து. நான் கிளாஸ் எண்ட்ல திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஏன்னா ஒரு 2-3 தடவை சொல்லிட்டேன். பரவாயில்ல. இல்லன்னா இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வகுப்புல கூட சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வேற வெளியில போகணும்னு பரவாயில்ல. இன்னைக்கு அடுத்த திவ்ய ரச அபிலாஷினா. சோ திவ்ய ரசஸ்ய அபிலாஷி துவம் அபிலாஷினா துவயா. சோ திவ்ய ரசத்தை விரும்புகின்ற உன்னால் என்னது கிரகீதம் அப்படின்னா சாதக விரதம் கிரகீதம், சாதகஸ்ய விரதம் கிரகீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாதக பட்சிகள் என்ன அப்படின்னா அவைகள் வந்து ஜலத்தை வந்து கீழேந்து குடிக்காது, ஜலத்தை குனிஞ்சு குடிக்காது. அவைகள் எப்பவுமே மழை ஜலத்தை எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். தெர் இஸ் ஆல்சோ அ பொய்டிக் ஃபேன்சி என்ன அப்படின்னா அவைகளுக்கு தொண்டையில வந்து ஓட்டை இருக்குமா.
சோ அவைகள் ஜலம் கீழேந்து பருகினா அந்த ஓட்ட வழியா வெளியில வந்துருமா. இதெல்லாம் how far it's trueலாம் எனக்கு தெரியாது. அதனால அந்த ஜாதக பட்சிகள் என்ன பண்ணும், எப்பவுமே வந்து அந்த மழை ஜலத்தை எதிர்பார்த்துட்டு வாயை பொழந்துன்னு நின்னுட்டு இருக்கும். ஸோ நேரா அது தொண்டைக்கு போய் அந்த ஜலம் மழை ஜலமானது விழும். ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னா, எப்படி இந்த ஜாதக பட்சிகள் அந்த திவ்ய விருஷ்டிய வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோ, ஆகாசத்திலேந்து வர உன்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோ, அதே மாதிரி ஆகாசவாசியான அங்க வசிச்சுட்டு இருக்க ஊர்வசிய நீ வந்து எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஸோ அந்த ஜாதக விரதம் உன்னாலையும் கிரகீதம். எப்படி ஜாதக பட்சிகள் அந்த திவ்ய விருஷ்டியை தான் பருகும் அப்படின்னு ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்கிற உலகத்துல வந்து ஸ்திரீகளேவா இல்ல, ஊர்வசி தானா கிடைக்கணும் உனக்கு அப்படிங்கிறான் அவன். புரியுறதா? அந்த இதேதான் சாகுந்தலத்துல சொல்லுவான் விதூஷகன், அந்த மாடவியன் சொல்லுவான், ஏன் நாட்டுல இத்தனை பேர் இருக்கா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரிஷி புத்திரிய போய் இவன் விரும்புறானே அப்படின்னு இவன் சொல்லுவான். அதான் இதுதான் அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ரைட் அங்கு காமிப்பார் காளிதாசன் துஷ்யந்தனுக்கு. என்னுடைய மனசு ஒருத்தரை விரும்புறதுன்னா அவ டெஃபினட்டா ஷி வில் பி ஃப்ரம் அ க்ஷத்ரியா பேக்ரவுண்ட். அதனால்தான் அவர் விசாரிப்பார், யாரு எங்கேருந்து பிறந்தா, இஷிய பயாலஜிக்கல் சைல்டு ஆஃப் கண்வான்னு கேட்பா. அப்புறம் அந்த அனுசூயாவும் பிரியம்பதாமும் அவனுடைய ஜன்ம விற்த்தாந்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் he comes to know, ஓகே அது என்னன்னா என்னது கொஞ்சம் ஸ்லோகம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அந்த பெரியவாளுடைய மனசானது சாதாரண விஷயத்துல பிரவருத்தி ஆகாது. சோ இப்போ என்னுடைய மனசானது இவகிட்ட பிரவருத்தி ஆறுது அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இவ வந்து ஒரு நல்ல வந்து குலத்துல பிறந்தவளா தான் இருக்கணும். சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தயः அசம்சயம் க்ஷத்ர பரிகிரக க்ஷமா யதார்யம் அஸ்யாம் அபிலாஷி மே மனஹ. இந்த ஆர்யா இவளிடத்தில் என்னுடைய மனசானது அபிலாஷி விருப்பத்தோட இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா அர்த்தாந்தரநியாசம் போட்டு சமர்த்தனம் பண்றார். சதாம் ஹி சந்தேஷ பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சந்தேகம் இருந்ததுன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து எது பிரமாணம்னா உன்னுடைய கான்சியன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இன்ட்யூஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அங்க உள்ள போனேன் எனக்கு சரிப்படலை நான் வந்துட்டேன்னு சொல்றோம் இல்லையா, அது அப்புறம் ஏதாவது ஒண்ணு அங்க வந்து சரியா நடக்காம இருக்கும் ஃபியூச்சர்ல. சில பேருக்கு அது இன்ட்யூட்டிவா வரும், சில பேர் பை பர்த்ல இருந்து வரும், சில பேருக்கு இன்னேட்டா இருக்கிற ஒரு விஷயம், சில பேருக்கு வந்து அது பை பிராக்டிஸ் வரும். சோ இவன் வந்து தனக்கு சொல்லிக்கிறான். அதுக்குதான் அந்த ராஜாவோட வியாக்கியானத்துல போட்டிருப்பா, வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம் அப்படின்னு போட்டிருப்பார். வைகல்பிகே அப்படின்னா விகல்பமாக இதுவா 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 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ற இடத்துல நம்மளுடைய ஆத்மதுஷ்டிகி. அதுக்கு வந்து பெரியசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு அந்த ராஜா. என்ன அப்படின்னா, யார்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும், பெரியவா தர்மசாஸ்திரத்துல சொல்லி கொடுக்கறத எடுத்துட்டு இருக்கணும், அவா இல்லையா அதுக்கப்புறம் வந்து குரு கிட்ட இருந்து எடுத்துக்கணும், குரு இல்லையா அதுக்கப்புறம் வரவா கிட்ட எடுத்துக்கணும், அப்படி இல்லையா ஆத்துல இருக்கிற விருத்தா ஸ்திரீ அவா கிட்ட இருந்து நீ தர்மத்தை கத்துக்கணும், அதுவும் இல்லையா இது எதுவுமே எனக்கு இல்ல, எனக்கு ஆத்துல யாரும் பெரியவா இல்ல, எனக்கு குரு இல்ல, எனக்கு தர்மசாஸ்திரம் டெக்ஸ்ட் படிக்க தெரியாது அப்படின்னா வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம் இல்ல. அந்த மாதிரி கொண்டு போய் இவனுடைய இந்த சதாமி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா அப்படின்னுட்டு தனக்கே சொல்லிப்பான் அவன் வந்து. சோ இந்த மாதிரி இருக்கிற நான் இவன் மேல ஆசை வைக்கிறேன்னா இவளோட பேக்ரவுண்ட் வந்து டெஃபினட்டா அதுல வந்து ஒரு செல்ஃப் ப்ரைடு தானே. நான் ஒருத்தரை விரும்புறேன்னாலே அவன் வசதியா தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்ல. சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, திவ்ய ரச அபிலாஷினா, திவ்ய ரசத்தை விரும்புகின்ற அப்படின்னா திவ்யமான ஒரு விஷயத்தை விரும்புற உன்னால் என்ன விரதம் கிரகீதம், ஜாதக விரதம் கிரகீதம். சரியா? கிமத்திர மயா கிரியதா, நான் என்னால் என்ன செய்யப்படும் இதுல அப்படிங்கிறான். தத்திர பவத்யாக ஊர்வசியாக. இங்க பாருங்க, இந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் பாரத சங்கரத்துல நிறைய வருது, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றவாலாம் தெரிஞ்சுக்கலாம். தத்திர பவத்யாக ஊர்வசியாக, இந்த ஊர்வசியினுடைய பிரதிகிருதியும் ஆலிக்கிய தாம் அவலோகையன்னு திஷ்ட ஏன நிர்வத்தியும் ஏஷ்யதி தே ஹிருதயம். சோ வந்து என்ன அப்படின்னா, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊர்வசியினுடைய பிரதிகிருதி அப்படின்னா அவளுடைய பிக்சர், அவளுடைய ரெப்ளிகா,
அத வந்து ஆலிக்கிய வரைஞ்சுட்டு தாம் அவலோக்கையன்னு திஷ்ட அவளையே பார்த்துட்டு உட்காந்துரு. எதனால உனக்கு வந்து தேர் வில் பி சம் ரிலீஃப், ஒரு சாட்டிஸ்பாக்சன். நிர்வத்திம் ஏஷ்யதி, நீ வந்து அடைவாய். தே தே ஹிருதயம் நிர்வத்திம் ஏஷ்யதி, தவ ஹிருதயம், உன்னுடைய ஹிருதயமானது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு கண்டென்ட்மெண்ட், அதையே பார்த்துட்டு இருக்கேன்னு இருக்கும். இதே தான் உங்களுக்கு சாகுந்தலத்துலயும் வரும். அவளுடைய சித்திரத்தை வரைச்சுட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். சரியா? அதான் மேல राज्ञः प्रथमदर्शनात् आरभ्य विवशीभूतहृदया ऊर्वशी नन्दनवनवातेनाप्यानन्दम् अविन्दमाना प्रभवता राजगुणेन बलादकृष्यमाणेव चित्रलेखया सह पुरूरवसः सकाशं प्रस्थिता. சோ வந்து என்ன அப்படின்னா, ராக்ஞா இப்ப வந்து இவளுடைய கண்டிஷன் என்னன்னு நம்ம சொல்லணுமோ, ராஜாவை பத்தி சொல்லியாச்சு. வெதர் அவளுக்கு இவன் மேல விருப்பம் இருக்கானே நமக்கு தெரியாதே. ராக்ஞா பிரதம தர்ஷனாத்து ஆரம்பிய, ராஜாவை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து ஆரம்பிச்சு விவசீபூத ஹிருதயா. சோ என்ன அவிவசம் விவசீபூதம், இது வந்து அபூத தத்பாவே ஸ்வி பிரத்யம், விவசீபூத ஹிருதயா. சோ விவசீபூதம் ஹிருதயம் யஸ்யாஹா சா விவசீபூத ஹிருதயா. அந்த விவசீபூதம் அப்படிங்கிறது அவிவசம் வசம்மா, விவசம் பூதம் விவசீபூதம். சரியா? சோ அந்த மாதிரி இது வரைக்கும் வசீபூதமாக இருந்த ஹிருதயம் இப்போ விவசீபூதா, அவ வந்து விகதம், வசீபூதம்ங்கிறது போயிடுத்து. அந்த மாதிரி விவசீபூதம் ஹிருதயம் யஸ்யாஹா சா விவசீபூத ஹிருதயா ஊர்வசி. அந்த ஊர்வசியானவள் நந்தன வன வாதேனாபி ஆனந்தம் அவிந்தமானா. சோ நந்தனவனம் அப்படிங்கிறது இந்திரனுடைய வனத்துக்கு, அந்த உத்தியானத்துக்கு நந்தனவனம்னு பேரு. அந்த நந்தனவன வாதேன, அந்த இந்திரனுடைய வனத்துல இருக்கிற அந்த வாதேன, அந்த காத்துனால கூட ஆனந்தம் அவிந்தமானா, அந்த ஆனந்தத்தை அறியப்படாதவளான, சாணத்துல இருக்கு விந்து, ஐ திங்க் அவிந்தமானா வித்துன்னு நினைக்கிறேன் தாத்து, அவிந்தமானா பிரபவதா ராஜகுணேன. சோ அந்த ஜாஸ்தியாக அதனுடைய ராஜகுணேன பிரபவதா. சோ பிரபவதா ராஜகுணேன, ஜாஸ்தி இருக்கின்ற அந்த ராஜாவினுடைய குணங்களினால் பலாது ஆக்ரிஷ்யமானா இவ, ஃபோர்சிபிலி இழுக்கப்பட்டவள் போல, சித்திரலேகையா சக, சித்திரலேகாவோட கூட புரூரவசக சகாசம் பிரஸ்திதா. சோ என்ன மாதிரி அவ வந்து இழுக்கப்பட்டவளாக இருந்தால் அந்த புரூரவச பார்க்கணும்னு கிளம்புவா. புரியுறதா? சோ ராஜ்யா பிரதம தர்ஷனாத்து ஆரம்பிய, அந்த ஃபர்ஸ்ட் சைட் அந்த டைம்ல இருந்தே விவசீபூத ஹிருதயா, ஷீ லாஸ்ட் ஹர் கண்ட்ரோல். அவள் தன்னுடைய மைண்ட், மனசனுடைய கண்ட்ரோல் அவகிட்ட இல்ல. அப்படி இருக்கின்ற ஊர்வசி, அந்த விவசீபூத ஹிருதயாங்கிறது ஊர்வசிக்கு அட்ஜெக்டிவ். நந்தன வன வாதேன, நந்தனவனத்தினுடைய நந்தனவனஸ்ய வாதேனாபி ஆனந்தம் நவிந்தமானா, ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவளான, அதுவும் இந்த ஊர்வசிக்கு அட்ஜெக்டிவா போறது. பிரபவதா ராஜகுணேன, ஜாஸ்தி பெருகி கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவினுடைய குணங்களினால், குணத்தினால், பலாது ஆக்ரிஷ்யமானா இவ, ஃபோர்சிபிளி இழுக்கப்பட்டவள் போல, அந்த ஆக்ரிஷ்யமானாவும் ஊர்வசிக்கு அட்ஜெக்டிவ். இவ சித்திரலேகையா, சித்திரலேகாவினால், லேகையோடு கூட, சக புரூரவசகா, அந்த புரூரவசனுடைய சகாசம் பிரஸ்திதா, அவனை நோக்கி அவ கடந்து. சரியா? அப்புறம் புரூரவசங்கிறது அந்த ராஜாவை சொல்றதா இங்க? ஆமா, புரூரவாக சகாராந்தம், வந்து துர்வாசகா மாதிரி. புரூரவச நோக்கி அவன் பக்கத்துல போனான். ஆமா, அவனை நோக்கி சென்றாள். அவிந்தமானா அறியப்பட்டவள்னு அர்த்தமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்னு அர்த்தமா? ஆமா, அந்த மாதிரிதான் அவிந்தமானா. சொல்லுங்க மாலினி. விந்தமானா அவிந்தமானாவா? அவிந்தமானாவா? ஆமா ஆமா. இந்த ஸ்வீட்ரத்தே பகினி, நம்ம எல்லாம் அந்த சமாசத்துல படிக்கும்போது எப்பல வரணும்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து சமாசம் அல்லாம ஜஸ்ட் அந்த ஸ்வீப்ரத்தே முண்டி போடுற. ஆமா 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 ஆமா. அத நீங்க டிக்ளைன், அத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்படிதான் பண்ணி சொல்லணும். ஸ்வீப்ரத்யத்துக்கு என்ன அப்படின்னா, முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா அது இப்ப இருக்கு. அபூத தத்பாவே கரோதி.
அப்புறம் இங்க சுரபி கரோத்தின்னு வச்சுக்கோங்க, குமார சம்பவத்துல வரும். அசுரபம் சுரபம் கரோதி இது சுரபி கரோதி. அது அபூத தத்பாவே ஸ்வீல வந்து உங்களுக்கு மூணே மூணு தாத்து தான் வரும். ஒன்னு பூ, இன்னொன்னு வந்து அஸ்ஸு, இன்னொன்னு வந்து பூ அஸ்ஸு, அதுக்கப்புறம் கிரு 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 கரோதி கிரு correct. சுக்லி கரோதி கிரு கிரு பூ அண்ட் அஸ்ஸு, இது மூணு தாத்து தான் வரும் அப்போ இதுல ஸ்வீ பிரத்யத்துக்கு. சரியா? அது வந்து நீங்க நீங்க சொல்ற மாதிரி லெப்புலயும் வரலாம், லட்டுலயும் வரலாம், எதுல வேணா வரலாம். எல்லாத்துலயும் டிரைவ், அந்த மூணு பிரத்யத்துல வரலாம். தாத்தும் எல்லாத்துலயும் டிரைவ் ஆகும் ஆமா இல்லையா? ஆமா, அதனுடைய தாத்துனுடைய முன்னாடி இத கிருதந்தம். போட்டுக்கிறோம், ஒரு உபசர்க்கம் ஸ்டைல்ல இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஆமா சி, அந்த அது மாதிரி. வந்து அது வந்து திங்கந்த ரூபமாகவும் வரலாம், கிருதந்தமாகவும் வரலாம். கிருதந்தத்துல நீங்க லெப்பு இத்த பிரத்யங்கள், இப்ப விவஷி பூதகாங்கிறது இத்த பிரத்யம் தானே உங்களுக்கு, இல்லையா? ஆமா. மேல केशी वृत्तान्त प्रचोदितेन भगवता देवगुरुणा ततः प्रभृत्य पराजितां नाम ततः शिखाबन्धन प्रभृति अपराजितां नाम. प्रवृत्ति अपराजितां नाम शिखाबन्धन विद्याम् उपदिशता त्रिदश परिपन्थिनाम् ம் अलङ्कनीया कृतोर् அலங்கனியா. अलङ्कनीया कृतः ம் ऊर्वशी निर्विशङ्गाम् आकाशमार्गेण ம் सञ्चरमाणा समाजगाम சஞ்சரமானா சமாஜகாம. சோ வந்து என்ன அப்படின்னா, சரி இப்ப இங்கேருந்து இப்பதான் வந்து கேஜி கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டான். இப்ப திருப்பி இதுங்க ஆகாச மார்க்கத்துல பூலோகத்துக்கு வந்துட்டு இருக்கு. சோ வந்து என்ன அப்படின்னா, கேசி விருத்தாந்த பிரச்சோதிதேன பகவதா தேவகுருணா. சோ தேவானாம் குருஹு தேவகுருஹு ப்ரஹஸ்பதி தேவகுருணா. அவருக்கு என்ன அப்படின்னா, அவரால பகவதா தேவகுருணா அபராஜிதாம் நாம சிகாபந்தனம் வித்யாம் உபதிஷதா. இந்த இவோ வித்யாம் உபதிஷதா தேவகுருணா திரிதச பந்தினாம் அலங்கனியா கிருதா ஊர்வசி. சரியா? உபதிஷன்னு திசதா. ஓகே. கேசி விருத்தாந்த பிரச்சோதிதேன. சோ இந்த கேசிங்கிற அந்த அரக்கன் வந்து இவளை புடிச்சுன்னு போயிடுறான் இல்லையா? அங்கதானே வந்து புரூரவஸ் வந்து அவளை காப்பாத்துறான். சோ அந்த கேசி விருத்தாந்தேன பிரச்சோதிதா தேவகுரு தேன பிரச்சோதித்தேன தேவகுருனா. சரியா? அந்த கேசி விருத்தாந்தத்துக்கு அப்புறம் வித்தாந்தத்தினால் தூண்டப்பட்டவரான, அதை நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, எங்கேயோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிடுத்து, அங்கேருந்து கால் பண்ண முடியலன்னு இமீடியட்டா ஒரு பட்டன் போனோன்னு வாங்கி கொடுத்துருவோம் ப்ரொடெக்ஷனுக்கு. உடனே போய் ஒரு சிம்மு கார்டை போட்டு வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி இந்த கேசி விருத்தாந்த பிரச்சோதித்தேன, இந்த வந்து கேசிங்கிற ஒரு அரக்கன் வந்து இவளுக்கு கடத்திட்டு போய் இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சதுனால அந்த கேசி விருத்தாந்தேன பிரச்சோதிதா தேவகுரு, அந்த கேசி விருத்தாந்த பிரச்சோதித்தேன பகவதா தேவகுருனா, அந்த கேசி விருத்தாந்தத்தினால தூண்டப்பட்டவரான, ப்ரொவோக் பண்ணப்பட்டவரான. அப்படின்னா ப்ரொவோக்னா இங்க நெகட்டிவ் சென்ஸ் இல்ல, ஏத்தி விடுறதுன்னு இல்ல. இன்ஸ்பயர்டா இன்ஸ்பயர்னு வச்சுக்கலாம். இன்ஸ்பயர் கூட ரொம்ப பாசிட்டிவ்யா. பிரச்சோதித்தேன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கான்சியஸ் ஆறுதுன்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப கான்சியஸ் இல்ல, காஷியஸ் ஆறுது, ரொம்ப காஷியஸா ஆயிட்டார். சோ இந்த பிரச்சோதித்தகனா காஷியஸ்னு அர்த்தம் இல்ல, பிரச்சோதித்தகனா ப்ரொவோக்குன்னு தான் அர்த்தம், தூண்டுவிக்கப்பட்டது. சரியா? இந்த இடத்துல வந்து ரொம்ப காஷியஸ் ஆன, இனிமே குழந்தைகள் வெளில போனா நம்ம சேஃபா அனுப்பணும் அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு தீர்மானம் வந்துடுத்து. பகவதா தேவகுருனா, பகவானான அந்த ப்ரஹஸ்பதினா என்ன அப்படின்னா ததப் பிரபிருதி, அதுக்கப்புறம் அபராஜிதாம் நாம, அபராஜிதான்னு பெயர் உள்ள சிகாபந்தன வித்யாம். சோ அபராஜிதாங்கிறது ஒரு வித்தை, ஒரு கலை. அது என்னன்னா சிகாபந்தனம், சிகானா தலைமுடிய கட்டுறதுன்னு அர்த்தம். சோ இந்த அபராஜிதாம் நாகம் சிகாபந்தன வித்யாம் உபதிஷதா தேவகுருணா உபதிஷதா ஊர்வசி சமாஜகாம. அங்க கொண்டு போய் சேர்க்கணும். கரெக்டா? ஊர்வசி. ஆமா. திரிதச பரிபந்தினாம் அலங்கனியா. திரிதசம் அப்படின்றது தேவர்கள். யாருக்கு வந்து மூணு தசை இருக்கும், அவளுக்கு வந்து இது கிடையாது, வார்த்தக்கியம்ங்கிற அவஸ்தை கிடையாது அவளுக்கு. மூணு குழந்தை பருவம், மிடில், அதுக்கப்புறம் யூத்து, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி திரிதச பரிபந்தி அப்படிங்கிறது எதிரிகள்.
அந்த திரிதச பரிபந்தீனாம் அலங்கனியா கிருதா ஊர்வசி, அவளால பிடிக்கப்பட முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மாதிரி செய்யப்பட்டாள் அந்த ஊர்வசி. யாரால? தேவகுருனா. சரியா? சிகாபந்தன வித்யாம் உபதிஷதா தேவகுருனா திரிதச பரிபந்தீனாம் அலங்கனியா கிருதா ஊர்வசி. அந்த ஊர்வசியானவள் நிர்விசங்காம் சங்கம் ஆகாச மார்க்கேண சஞ்சரமானா சமாஜகாம. அவ வந்து நிர்கதா விஷங்கா, உங்களுக்கு வந்து நிர் வி ரெண்டு உபசர்க்கம். சோ நிர்விசங்கம் ஆகாச மார்க்கம் அப்படின்னா ஒரு டவுட்டும் ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஆகாச மார்க்கேன சஞ்சாரமானா. ஏன் ப்ராப்ளமும் இல்லை டவுட்டும் இல்லை அப்படின்னா அவ வந்து இந்த அபராஜிதாங்கிற ஒரு வித்தையை கத்துண்டதுனால அது சிகாபந்தனம் அப்படின்னு சொல்றா. அந்த சிகாபந்தனம்ங்கிறது என்ன அப்படின்னா அவ வந்து இன்விசிபிளா போயிடுவா, யாரும் அவளை பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி அதனாலேயே அவளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சங்காரஹிதாக நிர்விசங்கம் ஆகாச மார்க்கேன, ஆகாசஸ்ய மார்கः ஆகாச மார்கः தேன ஆகாச மார்க்கேன சஞ்சரமானா. சாணத்துல இருக்கு சம்மு சர்ரு சரதி சரமானா, ஆமா சரதே. சரமானா சா சமாஜகாம, அந்த வந்து சஞ்சரமானா சமாஜகாம வந்து அடைந்தான். சரியா? ஆமா. அப்புறம் மேல अवतरन्ती च नभस्थलात् यमुना सङ्गम विशेष पावनेषु भगवत्याः भागीरथ्याः सलिलेषु सङ्क्रान्त प्रतिबिम्बस्य स्थानान्तर गतस्वर्ग विभ्राजमानस्य ஸ்வர்கவத் स्वर्गवत् விப்ராஜமானஸ்ய. ओके स्थानान्तर गत स्वर्गवत् विभ्राजमानस्य प्रतिष्ठानस्य शिखाभरणायमानं राजर्षेः भवनम् अवलोकयामास. ஆமா. சோ சா ஊர்வசி ராஜர்ஷேஹே பவனம் அவலோகயாமாச. அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த ராஜரிஷி, ராஜாஜ அசௌ ரிஷி, ராஜேஷு சிரேஷ்டகன்னு அர்த்தம். நான் ரிஷினா ரிஷி சேஜ் இல்லாம. ஸோ வந்து என்னன்னா ராஜாக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த ராஜர்ஷேகே பவனம், அவனுடைய பவனத்தை அவலோகயாமாச சா ஊர்வசி. எப்படிப்பட்ட ஊர்வசி? அவதரந்தி சத்ருல இருக்க இறங்கி கொண்டு இருக்கின்ற, நபஸ்தலாத்து அவதரந்தி ச சா ஊர்வசி. மேக நபகன மேகம் ஆகாசம், அதுல இருந்து நபஸ்தலாத்து, நபகன ஆகாசம் மேகம் இல்ல, நபஸ்தலாத்து ஆகாசத்திலிருந்து ஆகாச பிரதேசத்திலிருந்து அவதரந்தீச்ச இறங்கி கொண்டு இருக்கின்ற அந்த ஊர்வசியானவள் யமுனா சங்கம விசேஷ பாவனேஷு பகவத்யாஹ பாகீரத்யாஹ சலிலேஷு சங்கிராந்த பிரதிபிம்பஸ்ய. சோ யமுனாயாஹ சங்கமேன சங்கமஹ ஏவ விசேஷः. சரியா? யமுனாயாஹ சங்கமஹ யமுனா சங்கமஹ, யமுனையோட ஒரு சேர்க்கை. யமுனா சங்கமஹ ஏவ விசேஷः. விசேஷனா ஒரு உத்தமம், ஒரு ஒரு என்ன சொல்றது, விசேஷம் நாம பேதகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யமுனாயாக சங்கமே ஒரு யுனிக், ஒரு இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ். ஸோ யமுனா சங்கம விசேஷேன பாவனேஷு பகவத்யாக பாகீரத்யாக சலீலேஷு, பகவதியான பாகீரதியினுடைய அந்த சலீலேஷு அந்த ஜலங்களில், அந்த பாகீரதியே ஒரு புண்ணியமான ஸ்தலம். அவ யமுனையோட சங்கமம் ஆச்சுன்னா இன்னும் ஒரு விசேஷ பாவனம். புரியுறதா? சோ யமுனா சங்கம விசேஷ பாவனேஷு பகவத்யாக பாகீரத்யாக சலீலேஷு அந்த ஜலங்களில் சங்கிராந்த பிரதிபிம்பஸ்ய வந்து விழுந்த, பிரதிபிம்பம்னா ரிஃப்ளக்ஷன். எது அப்படின்னா இந்த பிரதிஷ்டானஸ்ய, அந்த அந்த அவனுடைய பவனத்தினுடைய அந்த என்ன சொல்றது, ஃபவுண்டேஷன் ஆஃப் அ சிட்டி, அந்த பிரதிஷ்டானம்னா அந்த சங்கிராந்த பிரதிபிம்பஸ்ய. மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்தானாந்தரகத ஸ்வர்கவது விப்ராஜமானசே. ஸ்வர்க்கம் தான் சாட்சாத் அங்கேன்னு பேத்துன்னு இங்க வச்சுட்டாலோ, ஸ்தானாந்தரம் அப்படின்னா அந்நியத் ஸ்தானம்னு அர்த்தம். ஸோ ஸ்தானாந்தரகத வேற ஒரு இடத்துக்கு சென்ற ஸ்வர்கவது விப்ராஜமானசிய, ஸ்வர்க்கம் போல அப்படியே வந்து பரிமளிச்சுட்டு இருக்கிற, ஷைன் ஆகின்ற அந்த பிரதிஷ்டானசிய அந்த சிட்டியினுடைய அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி அதனுடைய சிகாபரணாயமானம். ரொம்ப சிகானா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப வசதியாக இருக்கு. சிகாபரணாயமானம் அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கின்ற
அந்த ராஜர்ஷேகே பவனம். சோ அந்த ராஜர்ஷியினுடைய பவனத்தை சா அவதரந்தி சா ஊர்வஷி அவலோகயாமாச பார்த்தாள். சரியா? மேல राजवृत्तान्त विजिज्ञासया च नन्दन वन एकदेश देशीये प्रमद वनोद्देशे अवततार. பிரமதவன உத்தேசே அவதார. उद्देश प्रमदवन उद्देशे अवततार. ஆமா, இது நடுவுல நிறைய ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா எங்க தேடுறது அவர எங்க தேடுறது அப்படின்லாம் பேசிட்டு இருப்பா ரெண்டு பேரும். அந்த சித்திரலேகா தான் சொல்லுவோம், நம்ம வந்து இந்த கார்டன்ல போய் இறங்கலாம், முதல்ல அதை பார்த்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம இடத்த பார்த்துன்னு போலாம் அப்படின்னு. ராஜ விருத்தாந்த விஜிக்ஞாசையா ஞாத்துமிச்சா ஜிக்ஞாசா விசேஷ ஜானம் விசேஷேன ஜாத்துமிச்சா விஜிக்ஞாசா. சரியா? ராஜா ராஜ்ஞः விருத்தாந்தம் ராஜவிருத்தாந்தம் ராஜவிருத்தாந்தஸ்ய விஜிக்ஞாசா தயா விஜிக்ஞாசையா. சரியா? அந்த விஜிக்ஞாசையா அப்படி ஒரு ஆசையினால் நந்தனவன ஏகதேச தேசியே நந்தவனத்தினுடைய ஒரு பகுதி அதனுடைய தேசியே அப்படின்னா பிலாங்கிங் டுங்கிற அர்த்தம். அதனிடத்தில் பிரமதவன உத்தேசே நந்தவனம் அதனுடைய நந்தவனத்தினுடைய ஒரு பார்ட் போல இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த பிரமதவன உத்தேசே அந்த பிரமதவனத்தினுடைய உத்தேசே ஒரு பகுதியில் அவததார இறங்கினாள். அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, அவததாரங்கிறது இறங்கினாள் லிட்டு. சரியா? சோ ஊர்வஷி அவததார ராஜவிருத்தாந்த விஜிக்ஞாசையா ஊர்வஷி இது அவததார அதை அறியணுங்கிற ஒரு ஆசையினால ஊர்வஷியானவள் இறங்கினாள். ஊர்வஷியா விஜிக்ஞாசையான்னு சேர்க்கப்படாது, ஊர்வஷி அவததார. டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாசிவ்ல போயிட்டு இருக்கு போல இருக்கு சென்டென்ஸ்ன்னு தோணும், ஆனா ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஊர்வஷி அவததார ராஜவிருத்தாந்த விஜிக்ஞாசையா ராஜவிருத்தாந்தத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆசையினால் நந்தன வன ஏகதேச தேசியே நந்தன வனத்தினுடைய ஒரு பகுதியை போல, அந்த ஒரு பகுதி எப்படி இருக்குமோ அது போல இருக்கின்ற பிரமதவன உத்தேசே அந்த பிரமத வனத்தினுடைய ஒரு பகுதியில் ஆசா அவததார. சரியா? அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் மறந்து சொல்லுங்க. சிகாபரணாயமானம் வந்து நாமதாத்துல வருதா? ஆமா அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. दिष्ट्या तत्रैव लता मण्डपगत आपन्न अनुकम्पिनं सख्या सह विश्रब्धालापं कुर्वन्तं राजानम् अद्राक्षीत्. திஷ்டியான லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசத்தினாலன்னு அர்த்தம், பாக்யவசாத்துன்னு அர்த்தம். தத்ரைவ அங்கேயே லதா மண்டபகதம் ஆபன்ன அனுகம்பினம். சோ லதா மண்டபம் கதா லதா மண்டபம் கதா தம் கதம். சோ அந்த ராஜானம்க்கு அட்ஜெக்டிவா போறது. லதா மண்டபம் கதம் ஆபன்ன அனுகம்பினம். சோ என்ன சொல்றது, வருத்தத்தினால ஆர் ஒரு உத்வேகத்தினால ஒரு மாதிரி ஷேக்கனாக இருக்கின்ற அவன் சக்கியாசக ஃப்ரெண்டோட கூட விஸ்ரப்த ஆலாம்பம் குர்வந்தம் ராஜானம் அத்ராக்ஷித் ரொம்ப ஒரு கான்பிடென்டா பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவை ஆசா ஊர்வஷி அத்ராக்ஷித் பார்த்தாள். சரியா? स्वसम्बन्धम् एव आलापं श्रुतवत्याः तस्याः परमानन्दतु துந்திலம் அஜாயத ஹிருதயம். ஆமா, ஸ்வசம்பந்தமே சம்பத்தமேவ தன்னை பத்தியேதான் ஒரு ஆலாபம் ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறத ஸ்ருதவத்யாகா தஸ்யாகா ஊர்வஷ்யாகா கேட்ட அந்த ஊர்வசியினுடைய ஹிருதயமானது பரமானந்த துந்திலம் அஜாயத ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தினுடைய ஒரு எல்லையை அடைஞ்சதுன்னு வச்சுக்கணும். துந்திலம்னா பிக் பெல்லிக்கு துந்திலம்னு பேரு. இங்க பரமானந்த துந்திலம்ங்கிறது கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் ஹிருதயம். அந்த ஹிருதயமானது அவ்வளோ ஒரு வயிறு எப்படி வந்து பெருத்து இருக்குமோ அந்த மாதிரி ஹிருதயம் வந்து அப்படியே நிரம்பி ஆயிடுத்து. அவள் she was extremely happy that her heart is filled with joy அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? don't take துந்திலம் exactly as filled belly மாதிரி பெருசாயிடுத்து ஹிருதயம்னு இல்ல. சசம்பத்தம் ஏவ ஆலாபம் ஸ்ருதவத்யாஹா தஸ்யாஹா பரமானந்த துந்திலம் அஜாயத ஹிருதயம். சரியா? இதோ நிறுத்திக்கலாமா?